வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாசிலாமணி இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அஞ்சலி வந்து நம்ம லட்சுமி அம்மாவை கழுத்து நெருக்கி போய் நம்ம அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாத போயிடுச்சுமா, ஃபஸ்ட்டு நீ கிளம்பி வா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவை ஃபோன் பண்ணி நம்ம மாசிலாமணி கூப்பிட்றாங்க. நம்ம இலக்கியாவும் வேகமாக கிளம்பி வராங்க. என்ன ஆச்சு மாமா, என்ன ஆச்சு, எப்படி இந்த மாதிரியெல்லாம் ஆச்சுன்னு சொல்லவும் எல்லா விலவரையும் சொல்கிறேங்க. இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் ரொம்பவே பிளான் போட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ மாசிலாமணி வந்து கதவை திறந்து விட மாட்டேன்னு சொல்லவும், ஆனாலும் இந்த சிந்தாமணி வந்து அவங்க கிட்ட இருந்து சாவி ஆட்டிய போட்டு திருட்டுத்தனமாக கதவை திறந்து விட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து விட்டோடனே இந்த அஞ்சலி வேகமாக வரா. எல்லாம் உன் பொண்ணால் தாண்டி நான் ரூமில் அடப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மாவை அடி கொடுத்து கழுத்தை நெரிக்கிறதுக்கு போகிறாங்க. அப்போ தாங்க நம்ம லட்சுமி அம்மாவுக்கு ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இலக்கியாவும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் தாங்க இந்த அஞ்சலிக்கு இருக்கிறதே ஆட்டம். என்னடி வந்து சமாசாரம், என் அம்மாவே அடித்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன், நான் உன்னை சும்மா விடுவேனாடி, அவ்வளோதான் பார்த்துக்க, இனிமேல்ட்டு நீ வந்து கார்த்திக் கூட சேரவே முடியாது, உன்னை எப்படியாச்சும் திருத்தி மறுபடியும் கார்த்திக் கூட சேர வைக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிட்ருக்கியா? நான் ஜானம்மா சொன்னது கண்டிப்பாக உண்மைதான், கார்த்திக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க சொன்னாங்க. என்னது கார்த்திக் இன்னொரு கல்யாணமா, எப்படி நறுக்குதுன்றது நானும் பார்க்குறேன்டி, கார்த்திக் கல்யாணமாக பண்ணி வைக்கிறேன் இரு, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி ஒரு பக்கம் ஆட்டம் போட போகிறா. என்னதான் இருந்தாலும் நம்ம இலக்கியா வந்து இந்த அஞ்சலியை வந்து சும்மா விட போகிறதில்ல இந்த டைம். ஏன்னா அவளோட அம்மாவே இந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா அடித்து ரொம்ப ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் மாதிரி செஞ்சிட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் என்ன செய்ய போகிறாங்க, நெக்ஸ்ட்டு என்ன, நம்ம அம்மாவை நல்லா ஹாஸ்பிட்டலில் கவனிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து போயிட்டு நம்ம கார்த்திக்கு பொண்ணு தேட போகிறாங்க. அழகான ஒரு பொண்ணை பார்த்து நம்ம கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. நம்ம ஜானம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம கார்த்திக் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். இந்த அஞ்சலியால் என் பிள்ளையோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானம்மா ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம கார்த்திக்கோட கல்யாணம் தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலி வந்து அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கேவை தேடி போகிறாங்க. எஸ்எஸ்கே கிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்துச்சுப்பா, நான் வந்து உங்கள் கூடவே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அஞ்சலி பார்த்திங்கன்னா எஸ்எஸ்கே கூட சேர்ந்துட்டு இவங்களா இலக்கியாவை எல்லாம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு பிளானை போட போகிறா. ஆனாலும் நம்ம இலக்கிய கிட்ட எந்த பிளான் போட்டாலும் செல்லுபடியாக போதாதுங்க. வாங்க என்னதான் நடக்குன்றதை பார்க்கலாமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.